வணக்கம். சௌத்ரி தேவர் பேசுகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி சத்யராஜுக்காக ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, குழந்தை ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் முடிச்சு தான் பெற்றுக்கணும் இல்லை, தேவைப்பட்டால் குழந்தை பெற்றுக்கலாம், அவங்க தனித்தனியாக வாழலாம், குழந்தை யாருக்கிட்ட அது என்ன தேவைக்கு குழந்தை பெற்றுக்கணும், அது தேவையே இல்லையே. ஒரு கணவன் மனைவின்ற ஒரு பந்தம் எதுக்கு? ஒரு குழந்தை பேர், அதுக்கப்புறம் அந்த சந்ததி வளரணும். அது ஒரு குடும்பம்ன்றதே அந்த கட்டுக்கோப்பு எதுக்கு கொண்டு வந்தாங்க? எதுக்கு தாலி? எதுக்கு நீ எந்த மத முறைப்படியும் ஒரு நிக்காவா இருக்கட்டும், ஒரு சர்ச்சில் நடக்கிறதா இருக்கட்டும், ஏன் முறைப்படி தெய்வத்தின் சாட்சியா எந்த திருமணத்தையும் நடத்துறாங்க? அந்த திருமண பந்தம் நிலைத்து நிற்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும். அந்த குழந்தை பொதுவா அப்பம் பேர் தெரியாத குழந்தை மாதிரி ஆயிடாம ஒரு இனிஷியலோட ஒரு தகப்பன் பேர் தெரிந்த குழந்தையாக இருக்க வேண்டும் என்றால் அது முறைப்படியான திருமணமா இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதை விட்டுட்டு யார் வேணா பெற்றுக்கலாம், பெற்று போட்டு போயிடலாம் அப்படின்றத ஒரு கேவலமான கருத்தை சொல்றதுக்கு அவங்க தந்தை சத்யராஜ் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. எதிர்ப்பு நிறைய இடத்துல இருந்து எதிர்ப்புகள் வரவும் இவர் ஆதரவு தெரிவிச்சு மக சொல்றது கரெக்ட் இருக்காரு. அதாவது சத்யராஜ் மக கிட்ட சொல்லி யாருக்காவது ஒரு குழந்தைய பெக்க சொல்லி அதை எப்படி சொல்றது, அந்த குழந்தைய கேவலம் இருக்கட்டும் விட்டுட்டு நீங்க முதல் செஞ்சு காட்டுங்க, சமுதாயத்துக்கு செஞ்சு காட்டிட்டு அடுத்தவங்களும் இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க ஒரு தவறான கருத்தை ஏற்கனவே நீங்க நாடு சீர்கேடா இருக்கு. இந்த மாதிரி நேரங்கள்ல இப்படி ஒரு தவறான கருத்துக்களை ஒரு சமூகத்துல நீங்க விதைச்சு விட்டீங்கன்னா நீங்க அந்த தப்பை செய்ய மாட்டீங்க, சமூகத்தை செய்ய சொல்றீங்க. குழந்தை எவ்வளவு ஒரு புனிதமான பந்தத்தை கேவலப்படுத்துறீங்க. நீங்க நடிச்ச மிஸ்டர் பாரத் படத்தோட கதை என்ன? ஒரு பெண்ணை ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிடுவான், அதுவும் நீங்க தான். அதை ரஜினி தான் அப்ப யாருன்ற நிரூபிக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் உங்களோட போராடி நிரூபிப்பான். அப்ப அதெல்லாம் அறிவு இல்லையா? சமுதாயத்துக்கு ஒரு கருத்து சொல்ல ஒரு படம்லாம் நடிச்சிருக்கீங்க. அந்த கருத்தை நீங்க கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேணாமா? அதுல கடைசியில திருந்துற மாதிரி நீங்க நடிச்சிருப்பீங்க. சத்யராஜுக்கு எப்பயுமே ஒரு எப்படி சொல்றது, பெரியாரிஸ்ட் இருந்துகிட்டு கருத்துக்கள் கேவலமான கருத்துக்கள் சொல்றதா இப்ப மகளையும் கிளப்பி விட்டு இந்த ரீதியான நீங்க கருத்துக்கள் சொல்றீங்கன்னா கண்டிப்பான முறையில அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு போயிருவீங்க. ஏற்கனவே அவங்க ஏதோ கருத்தரித்தல் ஆஸ்பத்திரி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் மக. அதுல நீங்க குழந்தைகள் எப்படி வேணா பிறந்துக்கலான்ற கருத்தை சொல்றதே உங்க ஆஸ்பத்திரி விளம்பரத்துக்கு தான் நினைக்கிறேன். அதனால தவறான கருத்துக்களை நீங்க முன் வைக்காதீங்க. முன் வச்சு நாளைக்கு சமுதாய சீர்கேடுக்கு காரணம் ஆயிடுறாங்க. இதோட நீங்க இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்றத ஏன்னா கடந்த முறை சத்யராஜ் அந்த சுதாகர் கோபியை நான் கண்டிச்சதுக்கே அது ஒரு கூட்டம் போட்டப்ப நீங்க இந்த காதல் எப்படி வேணா வரலான்றத ஒரு கேவலமான பதிவு பண்றீங்க. அதனால தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகள் பண்ணாம நீங்க நீங்க ஒரு நல்ல கருத்து கூட சொல்ல வர தீய கருத்துக்களை சொல்லாம இருங்க. அப்படி சொல்றதா இருந்தா அந்த தீய செயல்களை நீங்க செய்து காட்டுங்கள், செய்து காட்டி அதுபடி வாழுங்கன்னு சொல்லி பாருங்க. அப்புறம் அதை யாராவது ஃபாலோ பண்ண இவ்வளவு பெரிய ஆள் தப்பு செய்யறாங்கன்னு ஃபாலோ பண்றாங்கன்னு பார்ப்போம். கருத்து சொல்வதை, தீய கருத்து சொல்வதை சத்யராஜும் சரி, சத்யராஜ் மகளும் சரி கைவிடணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.